ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மூன்றாவது முறையாக பிரதமரான மோடி தன் புதிய அமைச்சரவையுடன் 2024 ஜூன் 9 பதவியேற்றார். இதுவரை ஒருமுறை கூட அமைச்சரவை மாற்றம் நிகழவில்லை. ஆனால் இப்போதைய சூழலில் அமைச்சரவை மாற்றம் தவிர்க்க முடியாதது என கூறப்படுகிறது. இந்த மறுசீரமைப்பில் ரயில்வே, நிதி உட்பட 10 முதல் 12 முக்கிய அமைச்சகங்களில் மாற்றம் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படும், சில அமைச்சர்களின் இலாகாக்கள் மாற்றப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. உபி, பஞ்சாப், உத்தரகாண்ட், கோவா, மணிப்பூர், ஹிமாச்சல், குஜராத் ஆகிய 7 மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதற்கு ஏற்ப மத்திய அமைச்சரவையில் மாற்றம் நிகழக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீக்கம் யார், இப்போதைய அமைச்சரவையில் யார் நீக்கப்படுவார், யார் உள்ளே வருவார் என்பது இதுவரை யூகங்களாகவே உள்ளன. பிரதமர் மோடியும் அவரது நம்பிக்கைக்குரிய சகாவுமான மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டுமே இதை அறிவார். இந்த அமைச்சரவை மாற்றத்தில் முதல் இலாக்காவாக ரயில்வே, செய்தி மற்றும் ஒலிபரப்பு, மின்னணு மற்றும் தகவல் ஆகிய துறைகளை வகிக்கும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவாக இருக்கலாம். இதில் ஒரு துறையை இவர் தக்க வைக்கலாம் அல்லது வேறு துறைக்கு மாற்றப்படலாம் என கூறப்படுகிறது. G20 மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டியதில் முக்கிய பங்காற்றியவர் முன்னாள் வெளியுறவு செயலாளராக இருந்த ஹரிஷ்வர்தன் ஸ்ரிங்லா. இந்த மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த இவர் சமீபத்தில் ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்டார். அடுத்த கட்டமாக இவர் அமைச்சரவையில் இடம்பெறவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், CBSE தேர்வு முடிவுகளில் குளறுபடி போன்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கின்றன. அவரது பதவியும் பறிக்கப்படும் வாய்ப்பும் உள்ளது. பாஜக தேசிய தலைவரான மிக இளம் வயதில் நிதின் நட்பின் பதவியேற்றது அக்கட்சியில் தலைமுறை மாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது மத்திய அமைச்சரவையிலும் எதிரொலிக்கிறது. ஏற்கனவே மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ஹர்ஷ் மல்ஹோத்ரா டெல்லி பாஜக தலைவராகவும், பங்கஜ் சௌத்ரி உபி பாஜக தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒருவருக்கு ஒரு பதவி மட்டுமே என்ற பாஜகவின் கொள்கைப்படி அமைச்சர்கள் கட்சி பொறுப்புக்கு செல்லும்போது அவர்கள் தங்களின் பதவியை விட்டுக் கொடுப்பர். இதன்படி பலர் கட்சி பொறுப்புக்கு செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் மத்திய அமைச்சரவையில் புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வழிவகை செய்யப்படும். இது தவிர 40 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட இளம் தலைவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் அதிக வாய்ப்பு அளிக்கவும், 70 வயதுக்கு மேற்பட்ட சில மூத்த அமைச்சர்கள் நீக்கப்பட்டு கட்சி பொறுப்புகளுக்கு அனுப்பப்படலாம் எனவும் அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்த பட்டியலில் மூத்த அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், ஹர்தீப் சிங் பூரி, கிரிராஜ் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற வாய்ப்புள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்டவை மத்திய அமைச்சரவையில் அதிக பிரதிநிதித்துவம் கோருகின்றன. கூட்டணி கட்சியை சேர்ந்த சிலரும் கேபினெட் அமைச்சர்களாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவையில் செயல்திறன் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டு பலவீனமானவர்கள் நீக்கப்படுவர். பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் வலுவான அமைச்சரவை உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மறுசீரமைப்பு வெறும் கண் துடைப்பாக இருக்குமா அல்லது ஆட்சியை வழிப்படுத்தி 2029 லோக்சபா தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தயார்படுத்தும் உண்மையான மாற்றமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.